வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு வகுபடும் விதியில இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. இது எண்ணியல் தலைப்புல வருது. அந்த வகுபடும் விதியில எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. பாருங்களேன், 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க 8 4 6 7 ஏ அப்படின்ற ஆங்கில எழுத்து குத்துட்டு பக்கத்தில் 5 என்ற எண்ணில் ஏயின் மதிப்பிற்கு 11ஆல் மிக சரியாக வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ ஏவோட வேல்யூ நான் எதை அப்ளை பண்ணா 11ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதே மாடலில் வந்து பாருங்களேன், இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் வந்து எதால் வகுப்படும் அப்படின்னு 2023 டெட் பேப்பர் 2லையும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தாங்க பாருங்க, 2023 டெட் பேப்பர் 2ல் 4 6 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் கொஸ்டின் கூட இருக்குது அதே மாதிரி. ஓகேங்களா, 9ஆல் வகுப்படக்கூடிய எண்ணும் கொடுத்துருப்பாங்க. நம்ம 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருந்து 11 நம்பர் வரைக்கும் வகுப்படு விதிக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆல் வகுப்படுத்து தாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 11ஆல் வகுப்படக்கூடியதை முதல்ல பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா மீதி எல்லாம் பார்த்துக்கலாம். இது பாருங்களா, இங்கே கூட பாருங்கள் 2022 டெட் பேப்பர் 1ல் வந்து 1 2 3 4 5 6 7 ஆகிய அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கூட கேட்டு வச்சிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. சரி பார்ப்போம், 1 by 1 பார்க்கலாமா? வாங்க. ஸோ முதல் வந்து 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுறத பார்த்துருவோம். ரொம்ப ஈஸி, அதே மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. 11ஆவது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழ்கண்ட எண்களில் 11ஆல் மீதியின்றி வகுப்படும் எண் என்ன அப்படின்னு 2019 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து இது 11ஆவது வாய்ப்பாடில் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். சார் எனக்கு 11ஆவது வாய்ப்பாடெலாம் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி, சிம்பிளான ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 1. இந்த நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 11ஆவது வாய்ப்பாட்டில் வகுப்படுமான்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் 11ன்னு கீழே இப்படி 11ன்னு போட்டு அடிக்கலாம் முடியாது. ரொம்ப சிரமம். சரிங்களா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்னா இது பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக 1 ஒரு எண்ணை கூட்டுங்க. பாருங்கள், இது பாருங்கள், இப்போ நான் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 3 அடுத்தது இருக்குது, அதை விட்டேன். அடுத்தது 5 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது 6 இருக்குது, விட்டுறேன். அதுக்கப்புறம் 7 எடுத்துக்கிறேன். 4 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்பர் இருந்தால் அப்படியே. சரிங்களா? ஸோ 1 ஒரு எண்ணை நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். சரிங்களா? கூட்டுங்களேன். 2 ஒரு 5 கூட்டினா 7, 7 கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 கூட்டினா 11 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஜஸ்ட் 1 ஒரு எண்ணை கூட்டிக்கிட்டேன். சரியா? ரைட்டு. இப்போ நீங்கள் 1 ஒரு எண்ணை கூட்டிட்டீங்களா மேலே? இப்போ விட்டு போன நம்பர்லாம் கூட்டிங்க. இது பாருங்க, 3 இருக்கா அதையும், 6 இருக்கா அதையும், அதுக்கப்புறம் 1 இருக்கா அதையும், இதெல்லாம் கூட்டிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல 1 ஒரு எண்ணை கூட்டிட்டேன், 11 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு விட்டு போயிருக்க இல்லையா, அந்த நம்பரெல்லாம் கீழே கூட்டிங்க. 3 6 1 10ன்னு வரும். கரெக்டாக பாருங்கள், 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு வந்து மேலே 1 ஒரு எண் கூட்டு 11ன்னு வந்துச்சு, கீழே 1 எண்ணை கூட்டி 10ன்னு வந்துச்சு. இந்த 2 நம்பரையும் கழிச்சா வரக்கூடிய விடை 0வோ அல்லது 11 வந்துச்சுன்னா இது 11ஆவது வாய்ப்பாட்டில் வகுப்படும் அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நீங்கள் ஒன்றா பாருங்களேன், 11ல் 10 நான் கழிச்சிடறேன். 10 நான் கழிச்சா 1ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், கழிச்சா 0வோ அல்லது 11 வரணும். வந்தால் இந்த எண் 11ஆவது வாய்ப்பாட்டில் வகுப்படுது, இல்லைன்னா கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து கழிச்சா 1ன்னு வருது, இது இல்லை. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு இல்லை, அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். 2
4 5 அதுக்கப்புறம் 6 4 2 இதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணோம், 1 விட்டு ஒரு எண்ணை கூட்டணும். சரிங்களா? அது பாருங்க, முதல்ல என்ன பண்ணுறேன், மேலே முதல் 2 எடுத்துங்க. 1 விட்டு 2க்கு அடுத்தது 4 இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்தது 5 எடுத்துங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 6 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து எண் 4 எடுத்துங்க. இந்த நம்பரை எல்லாத்தையுமே கூட்டுங்க. சரியா? புரியுதுங்களா? அப்போ 5 4 9 9 2 11 வருது. கரெக்டா? ஸோ நான் இங்கே 11 எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நீங்கள் கீழே வந்து விட்டு போன நம்பர்ஸ் எதெல்லாம் விட்டுருக்கும் பாருங்க, 4 இல்லையா, அது 6 2 இந்த நம்பர்லாம் கீழே கூட்டுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ 4 6 10 10 2 12 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ மேலே 1 விட்டு ஒரு எண் கூட்டினது 11, கீழே 1 விட்டு ஒரு எண் மீதி இருக்கிற நம்பரை கூட்டினது 12. இப்போ இந்த என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிச்சுங்க, இந்த 11ஐயும் இந்த 12ஐயும் கழிக்கணும். சொல்றது புரியுதா? கழிச்சு வரக்கூடிய விடை 0வோ அல்லது 11 வந்துச்சுன்னா அது 11 வகுப்படுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வருமானு கேட்டால் வராது. ஏன்னா 12ல் 11 போனால் 1 வரும். அப்போ இது ஆப்ஷன் பி இல்லை. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ நான் அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க, 3 1 5 6 2 4 இப்படி கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், 1 விட்டு ஒரு எண் கூட்டணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 அதுக்கு 1 விட்டு ஒரு எண் 5 5க்கு அப்புறம் 1 விட்டு ஒரு எண் 2 இதை எல்லாத்தையும் நான் மேலே கூட்டிக்கணும். ஸோ 5 கூட 3 கூட்டினா 8 8 கூட 2 கூட்டினா 10 அப்படின்னு வரும். ஸோ மேலே 10ன்னு வருது. கீழே என்ன பண்ணால் மீதி இருக்கிற நம்பர் இந்த 1 6 4 கூட்டினோங்க. ஸோ அப்படி கூட்டினா நமக்கு என்ன வருது, இருங்க மறுபடியும் பார்க்கலாம். 5 5 10 கரெக்ட் வருது. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, 6யும் 4யும் கூட்டினா 10 10 கூட 1 கூட்டினா 11ன்னு வருதுங்க. ஸோ மேலே 1 விட்டு ஒரு எண் கூட்டினது 10, கீழே 1 விட்டு ஒரு எண் கூட்டினது 11. இந்த 2 நம்பரையும் நம்ம கழிக்கணும். கழிச்சா எனக்கு வந்து என்ன வரணும், 0வோ அல்லது 11 வந்துச்சுன்னா அது 11 வகுப்படுது. பட் இது எனக்கு வந்து கழிச்சா 1ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் சி வந்து 11 வகுப்பல்ல. பாருங்க, நான் ஒரே கணக்குலேயே உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் தான் முதல்ல இந்த கணக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். ஏன்னா 3 ஆப்ஷன்லாம் இதான் வரும். செக் பண்ணிடுவோம். 4 1 5 6 2 4 இந்த நம்பர் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், 1 விட்ட ஒரு எண்ணை கூட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்போ 4 5 கூட்டினா 9 9 கூட 2 கூட்டினா 11ன்னு வரும். சரிங்களா? நான் 1 விட்டு ஒரு எண் கூட்டிட்டேன். இப்போ கீழே என்ன பண்ண, விட்ட எண்கள் இந்த 6 1 4 இதை கூட்டினங்க. ஸோ 6யும் 4யும் கூட்டினா 10 10 கூட 1 கூட்டினா 11ன்னு வரும். ஸோ மேலே 1 விட்டு ஒரு எண் கூட்டினா 11 வருது, கீழேயும் 1 விட்டு ஒரு எண் கூட்டினா 11 வருது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற 11ஐயும் கீழே இருக்கிற 11ஐயும் கழிக்கணும். கழிச்சா எனக்கு 0வோ அல்லது 11 ஆன்சர் வந்தால் இது 11 வகுப்படும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் 11 போனால் 0 வருது. அப்போது ஆப்ஷன் டி வந்து 11 வகுப்படுது. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரே கணக்கில் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கணக்கு 12வது கணக்கு எடுத்துப்போம். 11 முடிச்சுன்னா 12. இங்கே பாருங்க, இதே இந்த மாடல் தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 5 இல்லை 2 5 8 ஸ்டார் 2 3 7 என்ற எண் 11ஆல் வகுப்படும் எனில் அந்த ஸ்டாரோட மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க, முதல்ல அந்த நம்பரை எழுதிடுறேன். 2 5 8 நான் அப்படியே கீழே ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிறேன், ஸ்டார் போல். ஏன்னா அந்த இடத்துல நான் ஆப்ஷன் வச்சு போடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 7 கரெக்டா? கரெக்ட். இதானே கொடுத்துருக்காங்க, நல்லா தெளிவாக பார்த்துங்க. இப்போ இது வந்து 11 வகுப்படுதான். 11 ரூல் என்ன, 1 விட்டு ஒரு எண் கூட்டணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, 1 விட்டு ஒரு எண் முதல் 2 ஆரம்பிங்க, 2க்கு அப்புறம் 5 விட்டு 8 எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நம்பர் வந்து இப்போ நான் ஆப்ஷன் வந்து எடுக்கணும், அது ஸ்டாரோட வேல்யூ. அந்த நம்பரை விட்டு 2 எடுத்துங்க, 2க்கு அடுத்தது 7 எடுத்துங்க. பாருங்கள், 1 விட்டு ஒரு எண் இதை எல்லாத்தையும் கூட்டிக்கணும். சரியா? தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நம்ம அதை கூட்டுருவோம். ஏன்னா அங்கே அதில் வந்து அந்த விடுபட்ட எண் வரல, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே கூட்டிக்கிறேன். சரிங்களா?
அப்படின்னா 8 10 17 19 வருதுங்க. கரெக்டாக பாருங்க 19. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு போன எண்ணெல்லாம் கூட்டிக்கணும். 5 அந்த ஒரு எண்ணு இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். ஸ்டாரோட வேல்யூ 3. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த ஸ்டார் இருக்கட்டும், ஓகேவா. இந்த 5யும் 3யும் கூட்டிக்கிறேன். 5 3 கூட்டினா 8 அப்படின்னு வரும், ஓகேவா. ரைட்டு. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வேணும் அப்படின்றத நம்ம ஆப்ஷன் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனாலும் இப்போதைக்கு அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும், ஓகேவா. நமக்கு என்ன தெரியும், 1 விட்டு ஒரு எண் கூட்டின மேலே 19யும் மீதி இருக்கிற நம்பர் கீழே கூட்ட 8யும் கழிக்கணும். கழிச்சா எனக்கு 0வோ அல்லது 11ஓ வந்துச்சுன்னா அது 11 வாய்ப்பால் வகுப்படுது. அப்போ 19ல் 8 போனால் என்ன, 19ல் 8 போச்சுன்னா 19ல் 8 நான் கழிச்சா எனக்கு 11 வருது. ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ அந்த ஸ்டாரோட வேல்யூ தெரியாது. அந்த ஸ்டாரோட வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே 11 வந்துருச்சு. ஏன்னா 19ல் 8 கழிச்சா 11 வருது. அப்போ இங்கே நீங்கள் ஆப்ஷனை பாருங்களேன், இங்கே 1 கூட்டினீங்கன்னா இந்த 9ன்னு மாறிடும், 8ன்றது 9ன்னு மாறிடும். கழிச்சா நமக்கு என்ன வராது, 11 வராது. அப்போ இது கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அடுத்து இதுங்க பாருங்க 0 இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 0 எடுத்துக்கிறேன். அப்போ 8 0 கூட்டினா 8 தான் வரும் அப்படின்னா கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ அந்த இடம் தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த இடத்த நான் கூட்டாத போதே எனக்கு கழிச்சிட்டா என்னன்னு வந்துடுது, 11 வந்துடுது. ஏன்னா எனக்கு ரூலே 0 அல்லது 11 வந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா 11 வாய்ப்பால் வகுப்படுது. சரிங்களா? புரியுதா நான் போட்டது? ஸோ இப்போ ஒரு வேளை இங்கே ஒரு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் வச்சு எந்த நம்பர் வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? சப்போஸ் புரியல சார், வாங்க 2017 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சாரி டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை போகிற உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னாங்க பாருங்கள், 1 1 9 இருங்க, 9 ரொம்ப சின்னதாகுது. 9 7 2 1 5 அந்த ஏவை நான் டேஷ்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 6 இதான் நம்பர். கரெக்டா? இது வந்து என்ன சொல்கிறாங்க, என்ற எண் 11ஆல் மீதி இன்றி வகுப்படும் எனில் ஏக்கு கொடுக்கக்கூடிய மிக குறைந்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த குறைந்த மதிப்பு பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல இது 11 வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாவே அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூலு, 1 விட்டு ஒரு எண் கூட்டணும். அப்போ முதல் நம்பர் 1 ஆரம்பிச்சிங்கன்னா 1 விட்டு 1 9, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 5, அதுக்கு அடுத்தது 6. இந்த எண் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ 9 10 10 15 என்ன வருது பாருங்க, அப்படியே மனசுலேயே கூட்டணும்னா 23 வருது. கரெக்டாக நீங்கள் கூட்டி பாருங்க, 23 அப்படின்னு வரும். இப்போ கீழே விட்டு போன நம்பரை கூட்டணும். அப்போது 1 இங்கே பாருங்க 7 1 அந்த டேஷ். சரி, அந்த டேஷை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல மீதி கிட்டலாம் கூட்டிக்கலாம். மீதி கிட்ட கூட்டினா தான் நமக்கு ஒரு கிளியர் கட்டு கிடைக்கும். 1 ஒரு 7 என்ன வருது, 7னா 8 9ன்னு வருதுங்க. கரெக்டாக இதெல்லாம் கூட்டிக்கிறேன், விட்டு போன நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. கரெக்டாக? ஸோ 7 8 9ன்னு வருது. ஓகேங்களா? 9. எனக்கு இன்னும் இந்த டேஷ் இருக்குதுங்க, இந்த இடத்துல நம்ம கூட்ட வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து 11ஆல் வகுப்படணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூலு, 1 விட்டு ஒரு எண் கூட்டின மேலே இருக்கிற நம்பரும் கீழே விட்டு போன நம்பரை கூட்டின வந்த கீழே இருக்கிற நம்பரையும் இந்த 2 நம்பரையும் கழிக்கணும். கழிச்சா நமக்கு 0வோ அல்லது 11ஓ வந்துச்சுன்னா அது 11 வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். வேறு எந்த நம்பர் வந்தாலும் 11 வாய்ப்பாடில் வகுப்படல அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா நீங்களே பாருங்களேன், 23ல் வந்து பார்த்தீங்கன்னா 9 கழிச்சுங்க. 23ல் நான் முதல்ல 9 கழிச்சா 14ன்னு வருது. கரெக்டா? 23ல் 9 நான் கழிச்சா 14ன்னு வருது. எனக்கு இப்போ என்ன வரணும், ஒன்று ஆன்சர் 0வோ அல்லது 11ஓ வரணும். அப்போ இந்த எனக்கு கிடச்சிருக்கு 14. இப்போ நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆப்ஷன் இப்போ நான் 1ன்னு எடுத்துன்னு வச்சுங்களேன். இப்போ ஏன்னா 9ஆக கூட நீங்கள் 1 கூட்ட வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? நல்லா புரியுதா பாருங்க. அப்போ 9ஆவோட 1 கூட்டினா 23ல் 10 கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கழிச்சா 13 தான் வரும். அப்போ ஆப்ஷனே இல்லை. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், கீழே இங்கே 9ன்னு வந்துச்சா, அதில் தான் நம்ம கூட்ட வேண்டியதாக இருக்கும். அது எந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க, நம்ம ஆப்ஷனில் ஒவ்வொன்றா எடுத்து போடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது ஆப்ஷன் பி 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 9ஆவோட 3 கூட்டினா 12ன்னு வரும். அப்போ 23ல் 12 கழிச்சிங்கன்னா 11ன்னு வருது. அப்போ அதான் ஆன்சர். சரியா புஷ்? ஓகேவா? இப்போ மீதி 2ஓ 5ஓ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வராது. ஓகேங்களா? ஒருவேளை
நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் 2 ஆப்ஷனுக்கு வருது சார் அப்படின்னா இங்கே அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, மிக குறைந்த மதிப்பு. அப்போ 2 மதிப்பில் எது சின்ன நம்பரோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? மேபி வந்துச்சுன்னா வராது. சப்போஸ் 2 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஷனில் மிக குறைந்த மதிப்புன்னு சொல்லும் போது இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். ஆக்சுவலி ஆப்ஷன் பி 3 தான் சரியான விட. இருந்தாலும் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 வருது 3 வருது, இப்போ நான் இதில் எது செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஷனில் மிக குறைந்த மதிப்புன்ட்டாங்க. அப்போது 3 சின்னதா 5 சின்னதா? 3 தான் சின்னதா. அப்போ அதான் ஆன்சர். ஒருவேளை 2 ஆப்ஷன் வந்தா ஓகே, கிளியரா புரியுதுங்களா? ரைட்டு, அடுத்த கணக்கு போலாமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் போட போகிறீங்க. இது அழிச்சிட்டுமா? அழிச்சிடுங்க. ஸோ இங்கே பார்த்து அழிக்கிறது வர மாட்டேங்குது, வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, ஓகே அழிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த கொஷின் 14வது கொஷின் ஹோம்ஒர்க்குங்க. 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 8 4 5 7 ஏ இது ஆங்கில எழுத்து, அதுக்கப்புறம் 5 என்ற எண்ணில் ஏயின் எம் மதிப்பிற்கு 11ஆல் மீதியின்றி சரியாக வகுப்படும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 1 to 1 ஒரு எண்ணை வந்து நீங்கள் கூட்டிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எண்ணை கூட்டிக்கணும். சரியா? இப்போது மேலே இருக்கிற நம்பரு கீழே இருக்கிற நம்பரு கழிப்புமா? கழிக்கும் போது ஒரு மதிப்பு வரும். அதில் ஆப்ஷனில் இப்போ 0வோ 2 4 6 எதை அப்ளை பண்ணால் நமக்கு 0 அல்லது 11 ஆன்சராக வரும். அவ்வளோதான், இதாங்க ஆன்சர். புரியுதா? புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ கூட்டு வட்டின்னு வச்சிங்களேன், பெரிய ஃபார்முலா இருக்கும், அதை போட்டு அடித்து எடுத்து பெரும்பாடாக இருக்கும். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. 1 to 1 எண்ணை மேலே கூட்டுறேன், மீதி இருக்கிற எண்ணை கீழே கூட்டுறேன், வரக்கூடிய விடையை கழிக்கிறேன், 0வோ 11 வந்தால் அது 16 பிளவுப்படும். அவ்வளோதான் ரூல். சரியா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி வந்து 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 6. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்தது இது பாருங்க, 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. என்னென்னா 2 5 அப்புறம் 6 7 9 5 என்ற எண்ணானது டேஷால் வகுப்படும் அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷனில் 2 3 11 9. இப்போ நம்ம 2 3 9க்கான ரூல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது 11க்கு ரூல் தெரியும். நான் ஜஸ்ட் இப்போ 11க்கான ரூலை டெஸ்ட் பண்ணுறேன். வந்துச்சுன்னா ஆன்சரு, வரலன்னா இப்போ 2க்கான ரூலோ 3க்கான ரூலோ 9க்கான ரூலோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ 11ஆல் வகுப்படும் அப்படின்னா என்ன பண்ணோம், 1 ஒரு எண்ணை கூட்டணும். சரியா? அப்படி கூட்டினா என்ன வருது பாருங்க, 6 6 9 கூட்டினா 15, 15 2 கூட்டினா 17 அப்படின்னு வரும். கீழே விட்டு போன நம்பரை கூட்டணும். 5 7 5 5 5 10 10 ஒரு 7 17ன்னு வரும் கீழே கூட்டினா. கரெக்டா? ஸோ இதுக்கு ரூல் என்ன, மேலே கூட்டி வந்த விடையும் கீழே விட்டு போன நம்பரை கூட்டி வந்த விடையும் நம்ம என்ன பண்ணோம், கழிக்கணும். கழிச்சா நமக்கு 0வோ அல்லது 11 வந்தால் அது ஆன்சர். அப்போ 17 போச்சுன்னா 0 வருது. அப்போ இது 11வது வாய்ப்பாட்டில் பர்ஃபெக்டாக வகுப்படுது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, வரலனா சார், வரலனா இப்போ 2வதுக்கான 3க்கு 9க்கான ரூல் அப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், இந்த கொஸ்டின் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு 4 தெரியணும் 6 தெரியணும், 11க்கு மட்டும்தான் ரூல் தெரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம முதல் கணக்கு போயிடுவோம். புரியுதா சொன்னது? ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் 11 வாய்ப்பாடு அடிக்கடி கேட்பாங்க. அது டெட் எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிசி எக்ஸாம்னு கூட அடிக்கடி கேட்பாங்க. அதனால தான் நான் 11 முதல் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ 1 by 1 பார்த்துப்போம். 6th புக் எடுத்துக்கினா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரூல்லாம். சரிங்களா? புக்கில் என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்க. இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வரும். சூப்பர். என்ன, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 2ஆல் வகுப்படும் எண் எது அப்படின்னு கேட்டாங்க. 2ஆல் எந்த எண் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 120ன்னு வச்சிங்களேன், இது 2ஆல் வகுப்படுமானா நீங்கள் 2ஆல் இப்படி அடிச்சு ஊற்றுவீங்க, 60 வரும். ஸோ அப்போ 2ஆவது வாய்ப்பாட்டில் இது வருதுன்னு சொல்லிடுவீங்க. அது ஈஸி தான். ஆனால் டிஜிட் அதிகமாகும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படுறது ரொம்ப சிரமம்.
அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கே நீங்களே பாருங்களேன், ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 42,576 இது 2ஆல் வகுப்படுமானா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே 2ன்னு போட்டு சுருகணும். பட் அதெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, இப்போ இந்த நம்பரே எடுத்துப்போம். இது 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும்னா முதல்ல கடைசி டிஜிட் இருக்கு பாருங்க 6ன்னு, அதை எடுத்துக்கணும். கடைசி டிஜிட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துங்க. எடுத்துட்டு அதை ஒரு முறை பாதியாக மாற்றுங்க. இப்போ 6ன்னு இருக்குது, 6 நான் பாதியாக மாற்றினா 3ன்னு வரும். ஸோ நீங்கள் ஒரு முறை பாதியாக்கும் பொழுது கடைசி நம்பர் 6 இருக்குது, அதை ஒரு முறை பாதியாக்கும் போது முழு நம்பராக வந்துட்டா. இப்போ 6ல் பாதி 3ன்றது ஒரு முழு நம்பர். முழு என்ன வந்துருச்சுன்னா அது 2ஆம் வாய்ப்பால் வகுப்படுது. அது புரியலையா சார், இது எப்படி சார்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த 2 ஆப்ஷன் பி பாருங்களேன், 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 கடைசி டிஜிட் 3 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு முறை பாதி ஆகுங்க. 3ல் பாதி 2 1.5 கரெக்டாக 1.5ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு வந்தால் அது முழு எண் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எண் 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும்னா கடைசி டிஜிட் எடுத்து ஒரு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்துச்சுன்னா அது 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும். புள்ளி வச்சு வந்துச்சுன்னா அது வகுப்படாது. அவ்வளோதாங்க ரூல். ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அப்போ ஆப்ஷன் ஏ பார்க்குறேன், 6 கடைசி டிஜிட்டு, 6 நான் பாதியாக மாத்திரம் ஒரு முறை, 6 பாதியாகத்துனா 3ன்னு வருது, முழு என்ன வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் பி பார்க்குறேன், கடைசி டிஜிட் 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3ல் பாதி 1.5ன்னு வரும். புள்ளி வச்சு வேறு நம்பர் வரக்கூடாது, ஒரு முறை பாதியாகி 3 நம்பராக வரணும். அப்படி வரல, அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டா 9ன்னு கடைசி டிஜிட் இருக்குது. 9 நீங்கள் பாதியாகனா 4.5 4ன்னு வரும். எனக்கு முழு நம்பராக வரணும். முழு நம்பராக வரலன்னா அது வந்து 2ஆம் வாய்ப்பால் வகுப்படலன்னு அர்த்தம். ஃபைனலாக இந்த கடைசி ஆப்ஷன் டியில் ஃபைனல் கடைசி நம்பர் 5 நீங்கள் பாதியாகனா 2ன்னு வரும், 2.5ன்னு வரும். முழு நம்பராக வரணும், அப்போ தான் 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும். அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ 100% ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது இப்போ 2ஆல் வகுப்படுறதுக்கான ரூல் பார்த்தாச்சு. ஒரு எண் 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும்னா கடைசி டிஜிட் எடுத்து ஒரு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்துச்சுன்னா அது 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும்பா. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்தது பின்வரும் எண்களின் 4ஆல் வகுப்படக்கூடியதுன்னு 2011 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இதை பாருங்க, 2 நம்ம முதல் பார்த்துட்டோம். இப்போ 4 பார்க்கணும். 4ன்னா இப்போ 2ன்னும் போது அதாவது இப்போ 2க்கான ரூல் என்ன பண்ணோம், கடைசி டிஜிட் எடுத்து ஒரு முறை பாதியாகணும். இப்போ 4ன்னும் போது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏவில் வந்து கடைசி 2 டிஜிட் எடுங்க, 94 அப்படின்னு இருக்கும். கடைசி 2 டிஜிட். 2ன்னா கடைசி ஒரு டிஜிட்டை மொத்தம் எடுத்து ஒரு முறை பாதியாகணும். 4ன்னா கடைசி 2 டிஜிட் எடுத்து 2 முறை பாதியாகணும். அப்படி 2 முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்தால் அது 4ஆம் வாய்ப்பால் வகுப்படும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்போ 94 இருக்குது. 94ல் பாதி எவ்வளோ வருது பாருங்க, 94ல் பாதி 47ன்னு வரும். கரெக்டாக ஒரு முறை பாதியாகிட்டேன். இப்போ இன்னொரு முறை பாதியாகி 3 நம்பராக வரணும். 47ல் பாதி 23.5 23.5ன்னு வரும். ஸோ இது ஒரு முழு நம்பர் இல்லை, 2 முறை பாதியாக்கலை. அப்போது கடைசி டிஜிட் 94, அதாவது ஆப்ஷன் ஏ வந்து 4ஆவது வகுப்படாது. இவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி எடுத்துக்கிற 72ன்னு இருக்குது. கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கிற 72, இது 2 முறை பாதியாகணும். அப்போ 72ல் பாதி 36ன்னு வரும். கரெக்டாக இது ஒரு முறை பாதி ஆகிட்டேன், இன்னொரு முறை பாதி ஆகுங்க. 36ல் பாதி 18ன்னு வரும். ஸோ 2 முறை நான் பாதியாக்கும் போது முழு நம்பராக வந்துருச்சு. முழு நம்பராக வந்தால் இது 4ஆம் வாய்ப்பால் வகுப்படுங்க. கண்ணை முடி டிக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்களேன், கடைசி 2 டிஜிட் வந்து 26ன்னு இருக்குது. 26ல் பாதி 13, 13ல் பாதி ஆகுனா 3 நம்பர் வராது. அப்போ இது கிடையாது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் டி எடுத்துங்க, 22ன்னு இருக்குது. சரிங்களா? கடைசி 2 டிஜிட்டு. 22ல் பாதி 11, 11ல் பாதி என்ன வரும், 3 நம்பராக வராது. சரிங்களா? கரெக்ட் தானே? ஏன்னா 5.5ன்னு வரும், 5.5. ஓகேவா? ஸோ 3 நம்பர் வராது. அப்போது ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ 100% ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ 4க்கான ரூல் என்ன, கடைசி 2 டிஜிட் எடுத்து 2 முறை பாதியாகணும். அப்படி பாதியாக்கி 3 நம்பர் வந்தால் ஆன்சர், வரலன்னா ஆன்சர் இல்லை, வகுப்படாது 4ஆல். அவ்வளோதாங்க. புரியுதா? அடுத்தது இப்போ 2 4 8 பார்த்தல 6 கிடையாது. 2 2 2 4 4 4 8 அப்படி. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ 8ஓட இந்த இது முடிச்சுக்கலாம். 8க்கான ரூல் என்னென்னா,
இப்போ பாருங்க, 2க்கான ரூலு கடைசி 2 டிஜிட்டை ஒரு ஆஹா 2க்கான ரூலு கடைசி ஒரு டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும். 4க்கான ரூலு கடைசி 2 டிஜிட் எடுத்து 2 முறை பாதி ஆகணும். 8க்கான ரூலு கடைசி 3 டிஜிட் எடுத்து 3 முறை பாதி ஆகணும். அப்போ கடைசி 3 டிஜிட்னா 144 வரும். கரெக்டா? ஆப்ஷன் ஏவில் கடைசி 3 டிஜிட்டு 144 வருது. இதை 3 முறை பாதி ஆகணும். 3 முறை பாதியாக 3 நம்பராக வந்துச்சுன்னா அது 8ஆம் வாய்ப்பில் வகுப்படும். இவ்வளோதாங்க ரூலு. அப்போது 144 பாதி 72 ஒரு முறை பாதி. அடுத்தது 72 பாதி 36 2 முறை பாதி. அடுத்தது 36 பாதி 18 3 முறை பாதியாக்கி முழு நம்பராக வர்றதால இந்த ஆப்ஷன் ஏ 8ஆல் வகுப்படும். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி எடுத்துக்கோ. 145 நீங்களே பாருங்களேன். 145 பாதியே ஆக முடியாது. அப்படி பாதியாகனா புள்ளி வச்சு நம்பர் தான் வரும். ஒரு முறையே பாதியாக முடியல. ஆப்ஷன் பி வராது. இதே மாதிரி நீங்கள் மற்ற ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி 3 டிஜிட் எடுத்து 3 முறை பாதியாகணும். அதெல்லாம் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வருது. அப்போ தான் ஆன்சர். நான் சொல்கிறதெல்லாம் சைடில் அப்படியே குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு. அடுத்தது 4வது கணக்கு. 4வது இப்போ இது வரைக்கும் பார்த்தனா 2 பார்த்தாச்சு. 2க்கு ரூல் என்ன? கடைசி ஒரு டிஜிட் ஒரு முறை பாதி ஆகணும். 3க்கு 3 பார்க்கல, 4 பார்த்தோம். இப்போ 4க்கு ரூல் என்ன? கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது வந்து 8க்கான ரூல் என்ன? கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். 3 முறை பாதியாகி 3 நம்பர் வந்துச்சுன்னா அது 8ஆம் வாய்ப்பில் வகுப்படும். இவ்வளோதான். ஓகே. இப்போ அடுத்தது 3க்கான ரூல் பார்த்துருவோம். 3க்கான ரூல் என்னென்னா, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. 3க்கும் 9க்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? 3க்கான ரூல் என்னென்னா, ஆப்ஷனில் எத்தனை நம்பர்னா கொடுக்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ்ஸு அந்த நம்பர் எல்லாமே 4 ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ்ஸு 6 ப்ளஸ்ஸு 0 ப்ளஸ்ஸு 7 ப்ளஸ்ஸு 7 ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 1 கொடுக்குற நம்பர்ஸ் எல்லா டிஜிட்டையும் ஒரு முறை கூட்டிங்க. எல்லா நம்பரையும் 1 + 4 + 8 + 6 + 0 + 7 + 7 + 8 + 2 + 1. ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டினா 44ன்னு வரும். நல்லா கவனிச்சிங்க. இது 2 டிஜிட்டில் வரக்கூடாது, சிங்கிள் டிஜிட் தான் வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்? இப்போது இந்த 4 வந்த ஆன்சர் 2 டிஜிட்டில் இருக்குது. எனக்கு சிங்கிள் டிஜிட் தான் வரணும். அப்போ கடைசியாக இப்போ 44 வந்துச்சு. அந்த 4 கூட்டுறேன். 4 கூட்டினா 8ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டாக மாறிடுச்சா? ஸோ முதல்லையே நீங்கள் கூட்டும் போது சிங்கிள் டிஜிட்டாக வந்தால் பிரச்சனையே இல்லை. 2 டிஜிட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அந்த இப்போ இங்கே பாருங்கள், 4 2 டிஜிட்டு, அந்த 2 டிஜிட்டையும் கூட்டிக்கணும். 4 கூட்டினா 8ன்னு வருது. ஸோ இப்போ வரக்கூடிய நம்பர் 8ன்னு வந்திருக்கா? அதாவது 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு எண் வகுப்பண்ணா இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 3 6 9 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு எண் வந்துருச்சுன்னா அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது, இல்லைன்னா வகுப்படாது. இதான் ரூல். சரியா? சரி, அப்படியே இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுங்க. சிங்கிள் டிஜிட்டாக வந்து 3 6 9ன்னு வந்தால் இதில் வந்த ஆன்சர் வரனா அது வந்து என்ன அர்த்தம்? 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது புரியுதா நான் போட்டது? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். ஏ பார்த்தேன், ஒர்க் அவுட் பண்ண வரல. ஆப்ஷன் 1 ப்ளஸ் இருங்க, இது எடுத்துக்கிறேன். இது 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 1 இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்க. நான் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டினா 15ன்னு வருதுங்க. இது 2 டிஜிட்டில் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். அப்போ 1யும் 5யும் கூட்டுங்க, 6ன்னு வருது. நான் உங்களுக்கு ரூல் சொன்னேன். 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு எண் வகுப்பண்ணா சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 3 6 9 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு எண் வந்துட்டாவே அது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். அப்போ 6ன்னு வந்ததால் அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துங்க. ஏ பார்த்துட்டுமா? அப்போ பி எடுத்துங்க, சி எடுத்துங்க. எல்லா இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுங்க, சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. 3 6 9 கன்ஃபார்மாக வராது. ஓகேங்களா? புரியுதா? தெளிவாக புரியுதா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதான் 3க்கான ரூல். இப்போ அப்படியே 9க்கான ரூல் சொல்லிடுறேன் பாருங்கள். 3க்கான ரூலும் 9க்கான ரூலும் கிட்டத்தட்ட ஒன்று தான்.
என்ன சார் அப்படின்னா பாருங்க, இது என்னன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 9ஆல் வகுப்படும் எண் எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 8 + 5 சரிங்களா, 5 + 7 + 6 + 9 + 0 + 1. இப்போ கொடுக்குற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 3க்கு என்ன ரூலோ அதே தான் 9க்கும் சரிங்களா. அப்போ நம்ம கூட்டலாமா? என்ன வருது? 8 5 7 6 9 0 1 36ன்னு வரும். ஓகேவா? 2 டிஜிட் வரக்கூடாது, சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணோம்? இந்த 3யும் 6யும் கூட்டணும். 3யும் 6யும் கூட்டி 9ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி 9ன்னு வந்துருச்சுன்னா இது 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். என்ன ரூல்னா தெளிவாக புரிஞ்சுங்க. கொடுக்குற ஆப்ஷனை சிங்கிள் டிஜிட்டில் கூட்டுங்க. புரியுதா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 85 லட்சமா 8,57,000 வரும். அப்படிலாம் வேணாம். கொடுக்குற நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டிடுங்க. கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. நான் இதை கூட்டும் போது எனக்கு என்னன்னு வந்துச்சு? 36ன்னு வந்துச்சு. 36னா இந்த 3 6யும் கூட்டுங்க, 9ன்னு வருது. ஸோ இதில் வரக்கூடிய விடை, சிங்கிள் டிஜிட்டாக வரக்கூடிய விடை 9ன்னு வந்தால் மட்டுமே 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். நீங்கள் ஏன்னா ஒரு 9ஆம் வாய்ப்பாடில் ஒரு நம்பரை நீங்களே எடுத்து நான் சொன்ன மாதிரி டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க, கன்ஃபார்மாக 9ன்னு வரும். 9 வராத எண்ணே இருக்காது, நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது நான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டுறேன், கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறேன். மாற்றி வரக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வந்துச்சுன்னா, அதாவது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 9ன்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3க்கான ரூல் என்ன? 3 6 9. இதே 9க்கான ரூல் என்ன? 9ன்னு வரணும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது. ப்ரொசீஜர் ஒன்று தான், 3க்கும் 9க்கும் ப்ரொசீஜர் ஒன்று தான். பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 மட்டும் வந்தால் அது வந்து என்னது? 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. இதில் ஒரு முக்கியமான தேரி இருக்குது. இப்போ 3ஆம் வாய்ப்பாடுன்னா 3 6 9. ஸோ 3 6 9 இதில் எது வந்தாலும் அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். இதே வந்து 9ஆம் வாய்ப்பாடுனா 9 மட்டும்தான் வரணும், வேறு எந்த நம்பர் வந்தாலும் வகுப்படாது. சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ அவங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? 6வது கணக்கு. 9ஆல் வகுப்படக்கூடிய எண் 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனையே எடுத்துங்க, இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுங்க. வரக்கூடியது மேபி இப்போ 2 டிஜிட்டாக வரலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63ன்னு வருது. சும்மா சொல்கிறேன், 63 வருதுன்னு வச்சுங்க. இதை கூட்டுங்க, 6யும் 3யும் கூட்டினா 9ன்னு வருது. வந்துச்சுன்னா இப்போ ஆப்ஷன் ஏ, வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போகணும். சரியா? 9க்கு ரூல் வந்து எந்த சிங்கிள், அதாவது இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி 9ன்னு எந்த ஆப்ஷனுக்கு வருதுன்றது மட்டும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1 8 7 3 6 8 0 4. நான் நம்பர் தான் படிக்கிறேன். சரியா? ஆப்ஷன் பி 8 3 3 6 0 7 1 5. ஆப்ஷன் சி 4 4 6 7 9 0 1 1 3. ஆப்ஷன் டி 1 4 6 8 1 4 3 9. ஸோ எந்த ஆப்ஷன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்போஸ் புரியலனாலும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி 7 எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 4 5 2. இது என்னவானா 9ஆல் மீதி இன்றி வகுப்படுதான். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. நமக்கு இதுக்கு என்ன ரூலு? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 7 ப்ளஸ் அந்த எக்ஸு அப்புறமா போட்டுக்கலாம், எக்ஸை விட்டுருவோம். அதுக்கப்புறம் 5 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 5 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு அந்த எக்ஸ் வெளியே வந்துட்டேன். இது முதல்ல கூட்டுங்க, எக்ஸ் அப்புறமா கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போது இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள், மனசுலேயே போடுங்க. ஸோ அப்படியே கடன்னு கூட்டினா நமக்கு 24ன்னு வருமா? 24 தானே வருது. எஸ், 24ன்னு வரும். ஓகேங்களா? 24. இது நான் கூட்டுறேன். 4யும் 2யும் கூட்டினா 5 6 அப்படின்னு வரும். கரெக்டாக 6 தானே வரும்? ஆமாங்க. பார்ப்போம். இப்போ இந்த 24 என்ன பண்ணுறேன், 4 5 6ன்னு வருதுங்க. சரிங்களா? சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 6ன்னு வருது. ஆனால் எனக்கு என்ன வரணும்? 9ன்னு வரணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது 6 கூட இங்கே ஏற்று தனியாக இங்கே நம்ம பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்குது அப்படியே இருக்கட்டும், மீதி நம்பர்லாம் கூட்டிட்டேன். 6 கூட நான் எக்ஸை கூட்டினா எனக்கு 9ன்னு வரணும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 6 எடுத்துக்கலாம். 6 கூட 9 கூட்டினா என்ன வரும்? 15 வரும், 9 வராது. அப்போ இது கிடையாது. புரியுதா? ஆப்ஷன் பி வந்து 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது 3 போடுவோம். 6 கூட 3 கூட்டினா 9ன்னு வருது. அப்போ அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு.
ரொம்ப ஈஸி. சரியா, தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு, உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரும்போது போடுறீங்களான்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் போடுங்க. 8வது கொஸ்டின் 6 3 5 4 ஸ்டார். நான் எழுதுறேன் பாருங்க. 6 3 5 4 ஸ்டாருக்கு நான் கோடு போடுறேன். 9 7 என்ற எண் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படும் எனில் ஸ்டாரின் மதிப்பு யாதுன்னு 6th புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் போட போடுறீங்களா? போடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுங்க, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா எனக்கு 9ன்னு வரணும். ஸோ இப்போ நம்ம போட்ட மாதிரி தான். ஏதாவது குறையா வந்தால் ஆப்ஷன் எடுத்துங்க. எந்த ஆப்ஷனை கூட்டினா 9 வரும்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதா? ஆப்ஷன் A 2, B 4, C 7, D 6. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 9வது கேள்வி என்னன்னா 8 7 8 4 6 என்ற எண் டேஷ் ஆல் வகுப்படும். 6th நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஆப்ஷனை வச்சு தான் நம்ம போடணும். ஆப்ஷனே 2ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. நமக்கு 2க்கு ரூல் என்ன? கடைசி டிஜிட்டை 6 இருக்குது, அதை ஒரு முறை பாதியாகணும். 6ல் பாதி 3, பாதியாக்கி 3 நம்பராக வந்தால் 2ஆவது எப்படில் வகுப்படுதுன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷனே கரெக்டாக சார்னா இருங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன் டியில் பாருங்களேன், ஏவும் பியும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணோம். அப்போது 3ஆல் பார்க்கலாம். ஆப்ஷன் பி 3ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. 3க்கான ரூல் என்ன? கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் 1 டைம் கூட்டிக்கணும். கரெக்டாக? அப்படி 1 டைம் கூட்டினா நமக்கு என்னென்ன இருக்குது? 8 7 8 4 6 கூட்டினா 33ன்னு வருதுங்க. சரியா? இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணுமா? அப்போ 3 கூட்டினா 6ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போது நமக்கு 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்பண்ணா அதுக்கு ரூல் என்ன? கொடுக்குற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி வரக்கூடிய விடை 3 6 9 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் இது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அதே ஆப்ஷன் சி பாருங்களேன், 9ஆல் வகுப்படுமான்னு கேட்டுக்கிறாங்க. 9க்கு ரூல் என்ன? கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் டிஜிட்டையும் கூட்டிக்கணும். கூட்டி வரக்கூடிய விடை வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். இப்போ 33 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 6ன்னு வரும். 6ன்னு வரும்போது ஆனால் எனக்கு 9ஆல் வகுப்பு பண்ணணும்னா வரக்கூடிய சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய எண் 9ன்னு தான் வரணும். வேறு எந்த நம்பர் வந்தாலும் அது 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போது 6ன்னு வந்தாலும் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும், 6ன்னு வந்தாலும் 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. அப்போது ஏவும் பியும் தான். அப்போ ஆப்ஷன் டி ஏவும் பியும் தான் சரியானது. ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 ஆகிய அனைத்து எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எது அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இப்போ இதை வந்து ஆப்ஷன் வச்சு தான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணும். இவங்க மிகச்சிறிய எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு வேளை 2 ஆப்ஷனுக்கு வருதுன்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 120 வருது 420 வருது ஆன்சர் இவங்க சொன்ன மாதிரி. அப்போ இதில் எது சின்ன நம்பர்? 120, அதான் சரியான விடை. சரிங்களா? ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் வருதுன்னா பிரச்சனையே இல்லை, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்களேன், முதல் வந்து நமக்கு 1க்கு ரூல் தெரியும். 1க்கு வந்து எல்லா நம்பரும் 1ஆல் வகுப்படும். அப்போ அது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. 2க்கு ரூலு கடைசி டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும். முழு நம்பர் வந்தால் 2ஆல் வகுப்படும் அர்த்தம். அடுத்தது 3க்கான ரூல் என்ன? கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டிக்கணும். கூட்டி வரக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னா 3 6 9ன்னு வரணும். சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சுன்னா அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அடுத்தது 4க்கு என்ன ரூலு? கடைசி 2 டிஜிட் எடுத்து 2 முறை பாதியாக்கி 3 நம்பராக வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வகுப்படுன்னு அர்த்தம்? 4ஆல் வகுப்படுன்னு அர்த்தம். இப்போ 5ஆவுக்கு நான் சொன்னதே இல்லை, ஆனால் அந்த 5க்கு ரொம்ப ஈஸிங்க. ஒரு கடைசி டிஜிட், அதாவது 5ஆல் ஒரு எண் வகுப்படுன்னா கடைசி டிஜிட் 0வோ அல்லது 5ஓ இது மட்டும்தான் வரும். வேறு எந்த நம்பர் வந்தாலும் அது 5ஆம் வாய்ப்பில் வகுப்படாது. 5ஆம் வாய்ப்புக்கான ரூல் வந்து கடைசி டிஜிட் 0வோ 5ஓ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படணும் அர்த்தம். ஓகேவா? இதை 10ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கடைசி டிஜிட் 0 மட்டும்தான் இருக்கணும். 0 மட்டும்தான் அது 10ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லலை. அடுத்தது 6ன்னு கொடுத்துருப்பாங்க. 6க்கான ரூல் என்னென்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, 6க்குன்னு ஒரு தனி ரூலே கிடையாது. 2ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் ஒரு எண் வகுப்படுதுன்னா அப்போ கண்டிப்பாக 6ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படும். அவ்வளோதான், இதுதான் ரூலே. 6க்குன்னு நீங்கள் தனி ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்லை. 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும்னா அது 6ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும்னு அர்த்தம். சரியா?
ரைட்டு. அடுத்தது 7 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி 7க்கு வந்து புக்லேயே இந்த ரூல் வேணாம், ஹையர் ஸ்டடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 120 ஆப்ஷனே இருக்குது. இது 7ஆல் வகுப்படுமான்னு பாருங்களேன். 1 7 7 1 7 7 12 7 போச்சு, மீதி 5 இருக்கும். பக்கத்தில் போடுங்க, 50ன்னு வரும். 7 7 49 தான் வரும், மீதி 1 இருக்கும். 1னா புள்ளி வச்சு வரும், அப்போ 17 புள்ளின்னு வரும். அப்போ இது 7ஆம் வாய்ப்பால் வகுப்படாது. அப்போ இது கிடையாது. இவ்வளோதான். இந்த மாதிரி பற்றி தெரிஞ்சுக்க. ஏன்னா புக்கிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹையர் ஸ்டடியில் பார்த்துக்கலாங்கன்னா, அப்புறம் புக்லேயே இல்லை, வேறு எங்கேயுமே 7க்கு ரூல் புக்லேயே இல்லை. அதனால் 7 வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பாருங்க, நான் 120 இல்லைன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணலாம், மற்ற ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம இப்போ பாருங்களா, 1 by 1 பார்த்துருமா? வாங்க, ஈஸியாக பார்த்துடலாம். இவங்க என்ன சின்ன நம்பர் தான் கேட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா முதல் வந்து பார்த்துட்டு வரேன். இப்போ 7 எனக்கு ஈஸி பண்ணுறது, அதனால் அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது பாருங்களேன், ஆப்ஷன் ஏ 7ஆல் வகுப்பல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 எல்லா நம்பர்லேயும் வகுப்பு போடணும். ஏதாவது ஒரு நம்பரில் வகுப்பல்லனா கூட அது ஆன்சர் கிடையாது. அப்போ 120 வந்து 7ஆம் வாய்ப்பால் வகுப்படாததால அது ஆன்சர் கிடையாது. எல்லா நம்பரும் வகுப்பணும்ல. அடுத்தது 320ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 7ஆம் வாய்ப்பால் வகுப்படுமா, நான் முதல் ட்ரை பண்ணிடுறேன், அப்புறம் மீதிலாம் பார்ப்போம். 1 7 7 7 14 3 21 4 28ன்னு வரும், சரிங்களா? 4 7 28ன்னு வரும். அப்போது 32ல் வந்து 28 போயிடுச்சுன்னா என்ன வரும், மீதி 4ன்னு வரும். 40ன்னு பக்கத்தில் போட்டுக்கிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்களேன், 7 35ன்னு வரும். 7 35, மீதி எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அப்போ புள்ளி வச்சு தான் வரும். அப்போ இது 7ஆம் வாய்ப்பால் வகுப்படாது, இதுவும் கிடையாது. புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 220ன்னு இருக்குது. 220 கண்டிப்பாக 7ஆம் வாய்ப்பால் வராது. ஏன்னா 1 7 7 3 7 21 3 7 21, மீதி எவ்வளோ இருக்கும், 10 1 இருக்கும். பார்த்த போட்டால் 10 வரும். 1 7 7 தான் வரும், 31 புள்ளி வரும். அப்போ இதுவும் கிடையாது. அப்புறம் 420 இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். 420 எடுத்து இந்த 7ஆல் அடித்து பார்க்குறேன். 1 7 7 இது எத்தனை 7 வரும், 7 49 6 7 6 7 42, அந்த 0 போட்டால் 60, பர்ஃபெக்டாக வகுப்படுது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் வெறும் 7 வச்சுக்கிட்டே இந்த ஆன்சர் போட்டேன், ஏன்னா மீதி எந்த ஆப்ஷனும் வரல, சரியா? ஸோ இருங்க, இது அழிச்சிடுறேன். இப்போ பாருங்களேன், 7ல் வகுப்படக்கூடிய எண் 420 மட்டும்தான். இப்போ மீதி எல்லாத்துலேயும் வகுப்படுமான்னு நம்ம பார்த்துடலாமா? 1ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் 1ஆல் எல்லா நம்பரும் வகுப்படும், அதை விட்டுருங்க. 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். 2ஆல் வகுப்படுனா கடைசி டிஜிட்டு ஒரு முறை பாதி ஆகணும். இது முக்கியமாக என்னென்னா 0 இருக்குது. 0 இருந்தால் மட்டும் இங்கே பாருங்க, 0 இருந்தால் அந்த 0 விட்டுட்டு அடுத்த எண் 2ன்னு இருக்குல்ல, அதை பாதியாக மாற்றுங்க. 2ல் பாதி 1ன்னு வரும், முழு நம்பராக வருது. அப்போ 420 2ஆம் வாய்ப்பால் வகுப்படும். அவ்வளோதான். 0 இருந்தால் மட்டும் சொல்கிறேன். 0 இல்லை, இப்போ இங்கே வந்து 2ன்னு இருக்குன்னு வச்சுங்க, கடைசி டிஜிட் 2 எடுத்து ஒரு முறை பாதியாகுங்க, அவ்வளோதான். சரியா? 0 இருந்தால் மட்டும் 0 விட்டு அடுத்த எண்ணை எடுத்துக்கலாம். அடுத்தது 3 2 வகுப்படுது, 3 பார்த்துருவோம். 3க்கான ரூல் என்ன, டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 4 கூட 2 கூட்டினா 6ன்னு வரும், கரெக்டாக 6. ஸோ 6ன்னு வரத்தால நமக்கு சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 3 6 9ன்னு வந்துச்சுன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஸோ அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு பார்க்கணும். 4ஆம் வாய்ப்பாடுனா கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். கடைசி 2 டிஜிட் 20, 20ல் பாதி 10, 10ல் பாதி 5, 2 டைம்ஸ் பாதியாக்கி 3 நம்பராக வந்துச்சுன்னா அது 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஓகே, அதுக்கு அடுத்தது 4ஆம் வாய்ப்பாடில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடு. 5ஆம் வாய்ப்பாடு ரூல் என்ன, கடைசி டிஜிட்டு 0வோ அல்லது 5ஓ வந்துச்சுன்னா அது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். கடைசி டிஜிட் 0 இருக்கிறதால இது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அடுத்தது 6ஆம் வாய்ப்பாடுனா 6ஆம் வாய்ப்பாடு ரூல் சொல்லிட்டேன். 2ஆம் வாய்ப்பாடுலையும் 3ஆம் வாய்ப்பாடுலையும் வகுப்படும்னா அது 6ஆம் வாய்ப்பாடுலேயும் வகுப்படும். ஸோ அப்போது இது வந்து 6ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும், 7ஆம் வாய்ப்பாடுலேயும் வகுப்படும். அப்போ 420 1ஆல் 2ஆல் 3ஆல் 4ஆல் 5ஆல் 6ஆல் 7ஆல் எல்லா நம்பராலையும் வகுப்படுது. 100% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சுங்க. ஸோ கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு நான் நடத்திட்டேன், சரிங்களா? ஸோ புரியல, எந்த கணக்கு உங்களுக்கு புரியலையோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.